அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 20/6/2024, திரையோதசி திதி காலை 7:51 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி, அனுஷம் நட்சத்திரம் மாலை 6:08 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம் மாலை 6:08 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் பங்கேற்க, வழக்கு பேசி முடிக்க, கெமிக்கல் மற்றும் கமிஷன் வியாபாரம் தொடங்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் ஒன்று மட்டும்தான் தன்னையும் வாழ வைக்கும், பிறரையும் வாழ வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நிதானத்தை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. ஒருத்தவங்க கோபமாக பேசினாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியாக பேசினாலும் சரி, உங்களை புகழ்ந்து பேசினாலும் சரி, இகழ்ந்து பேசினாலும் சரி, எங்கும் எப்போதும் நிதானமாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:08 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:08 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த புது முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாங்க. ஆனால் அதே நேரத்தில் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. கோபப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட ஏதாவது சீண்டி பார்ப்பாங்க. அதில் சில நேரங்களில் நீங்கள் சீறி பாஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டிங்கன்னா சிக்கல்கள்லேருந்து வெளியில் வந்துடலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மறதி கொடுக்கும். சின்ன சின்ன காரியங்கள் கூட நடக்க மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே சுத்தலாக இருக்குது, எல்லாமே தாமதமாகுதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பெருசாகாமல் பார்த்துங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மழையில் நனைய பயந்த தவளை கிணற்றில் குதித்ததாம். ஆமாங்க, அதனால தாங்க பிரச்சனை, சிக்கல்கள், சவால்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சவால்களுக்கு பயந்து பெரிய சிக்கல்களுக்குள்ளார போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுல தெள்ளத் தெளிவாக இருந்து எங்கும் எதையும் எதிர்கொள்ளும் உறுதி கொண்ட நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும்.
நியாயமாக சொல்கிறத ஏற்றுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். தன பணஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால 2-3 வகையில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன செலவுகளே பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களை தேடி பெரிய பதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க உங்களை தேடி வாழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரங்களுக்குள் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன நியாயமான வாக்குவாதங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சிங்கத்தின் தலைமையிலான செம்மறிப்படை செம்மறியின் தலைமையிலான சிங்கப்படையை எளிதில் வீழ்த்திவிடும். ஆமாங்க, தலைமை தாங்கிறவங்க தாங்க முக்கியம். எதுவாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும், ஒரு கூட்டமாக இருந்தாலும், ஒரு விழாவாக இருந்தாலும் தலைமை தாங்கக்கூடியவங்க யாரோ அதை வச்சு தாங்க எல்லாமே நடக்கும். அந்த மாதிரியான தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் நீங்கள் தாங்க. தனக்கு கீழே சாதாரணமானவங்க இருந்தாலும் கூட தன்னுடைய தலைமையாலும், தன்னுடைய அறிவுரையாலும், தன்னுடைய வழிகாட்டுதலாலும் சாதாரணமானவர்களை கூட சாமானியர்களாக மாற்றக்கூடிய அசாத்திய சக்திக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். பணம் தரேன்னு ஏமாத்தின்னு இருந்தவங்க ஒரு பகுதியை உங்களுக்கு தந்து முடிப்பாங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையிலையும் சிறு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. சிலருக்கு சாதாரணமாக பேச்சுவார்த்தை மூலமாக ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசியிலேயே 3 முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வலிமை கூடிக்கொண்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. 12வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:08 வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மாலை 6:08 பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக, வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வெட்டிய மரத்தை கோடரி மறந்து போகலாம், ஆனால் வெட்டுப்பட்ட மரம் ஒருபோதும் மறக்காது. ஆமாங்க, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்க மனசை புண்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தோம்னா அவங்க எப்பயுமே நம்மளை மறக்காமல் அதை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதனால தாங்க நமக்கு எதுக்கு வம்பு, முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்வோம், அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்து விடுவோம்,
நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு நீச்சகதியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த சந்திரனை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனாலையும் சந்திரன் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் இன்றைக்கு பணவரவு உண்டு, வெற்றி உண்டு, எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி போட்டிகள், அதுக்கு அடுத்து சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் நல்ல வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அஷ்டமத்து சனியையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. கூடா நட்பு உள்ள பழக்க வழக்கங்கள் உள்ள பிள்ளைகளுடன் சேராமல் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:08 பிறகு தான் அருமையாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே சில வேலைகள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக சிக்கல்களில் இருந்து விடுபட்டு வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நீதிமன்றம் போவது என்பது பூனையை தக்க வைத்து கொள்ள யானையை தாரை வார்ப்பதாகும். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் நாம் பேசி தீர்த்துக்கலாம். கோர்ட்டு கேஸெல்லாம் என்னாத்துங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காமல் இருந்துக்கிறது நல்லதுங்க. புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைக்கும் பொழுது ஏற்கனவே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வேற்றுமொழி வேலையாட்களை வேலைக்கு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து வைக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உண்மையை பேசுகிறேன், உள்ளதை பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் சொல்லி வைக்க வேண்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி ஒற்றுமை இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதும்.
ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடிமனசில் உள் மனசில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய சில அந்தரங்க விஷயங்களை எப்போதுமே அணுவளவு கூட வெளியிடாமல் அந்த ரகசியங்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு மரியாதை இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிக்குள்ளார இருக்கிற கேது உடம்பை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் எங்கே போனாலும் சிக்கலை உண்டு பண்ணுறாரு. ஆனால் இதையெல்லாம் சரிகட்டுற மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு உங்களை தட்டி கொடுத்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும். போட்டிகளிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சகோதர வகையில் கவனமாக இருங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உதவுகிற நண்பன், உபத்திரவமில்லாத எதிரி, இந்த இருவருமே 2 முத்துக்கள். ஆமாங்க, நண்பர் உதவிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு சந்தோஷந்தான். நாமும் திருப்பி உதவிடுவோம். ரொம்ப தொந்தரவு தராத எதிரியாக இருந்தால் அது நம்ம வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால தாங்க நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் இருவரையும் சமமாக மதித்து சமநிலையில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குரலை வசத்தி பேசி கோபப்பட்டு கத்தி கலாட்டா பண்ணுறது அதெல்லாம் சரி வராதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பாக ஆதரவாக ஒரு விதமான அக்கறையோடு நாம் பேசினோம்னா எதிரி கூட கொஞ்சம் இறங்கி வருவாங்க. அதைத்தாங்க இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த ராஜதந்திரத்தால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போதா குறைக்கும் 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்களா, பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்து ஏமாந்து போனீங்கள்ல, அந்த தொகையை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ தவிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கான வழிவகையும் சீக்கிரம் கிடைக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு வீரமாக கொதித்து எழுந்து பேசுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கி போயிருப்பீங்க. திடீர்னு கோவப்படுவீங்க. இப்படி வேறுபட்ட சில விஷயங்களை செவ்வாய் கொடுத்துன்னு இருக்காரு. நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க. கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறது கேட்கறது அதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டு போகுது, கையில் இருக்கிற கொஞ்சத்தையும் கரைக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இன்னைக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையை சாய்த்துவிட்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க அதிகமாக நீங்கள் செலவுகள் செய்ய மாட்டீங்க. அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுது அதை மட்டும் வாங்குவோம், அனாவசியமாக வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் முக்கிய தேவைகள் என்னவோ, முக்கியமான பொருட்கள் என்னவோ, எது அடிப்படை தேவையோ அதற்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய சிக்கனவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கோபங்கள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி ஆண்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அழகாக ஜெயிச்சிடலாங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் மாலை 6:08 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் மாலை 6:08 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி எல்லாமே சேருங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட ரொம்ப உங்கள் விஷயத்தை அதிகம் சொல்லிக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள் நியாயமான வாக்குவாதங்கள் இன்றைக்கி இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைச்சி மாட்டிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள் இவங்களை கொஞ்சம் பார்த்து அன்பாக நடத்துறது நல்லது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை தீவிரமாக வெறுப்பவர்கள் உன்னை துல்லியமாக கண்காணிக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆமாங்க, வெறுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நம்மளை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. வேறு எதுலையாவது நம்ம சிக்குவோமா, அதை வச்சு நம்மளை ஏதாவது சின்னாபின்னமாக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால தாங்க யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு அடி தள்ளி நின்று கொண்டு தன் உண்டு தான் வேலை உண்டு என்று எப்பொழுதும் தன்னுடைய பாதையிலே நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் தான் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எது வந்தாலும் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்திங்க. புது வண்டி வாங்கினா அதுக்குள்ளார ஒரு கீறல் விழுந்துருச்சு அப்படின்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த நாளில் இருக்கிற ராகு சில நேரங்களில் கொடுப்பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. வெளிநாட்டு தொடர்புள்ள ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். எதாவது மாறுறதா இருந்தால் நீங்கள் மாறப்போகிற கம்பெனியோட நிலவரம் எப்படி இருக்குது, அதோட ஷேர்லாம் எந்த லெவலில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் மாறினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் மட்டுமே முக்கியமல்ல. சில நேரங்களில் யார் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்பவர்கள் மிக மிக முக்கியமாகும். ஆமாங்க, எல்லாருமே நமக்கு நல்ல ஆலோசனையும் ஆறுதலையும் தந்துட மாட்டாங்க. சிலர் நல்ல விதமாக பேசி வேறு கெட்ட வழிக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் யார் என்ன சொல்கிறாங்க, யார் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது அப்படின்னு, எவரிடமிருந்து என்ன சொல் வருகிறது, எந்த ஆலோசனை வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு துப்பறியும் சிங்கமாக இருந்து துல்லியமாக கணித்து தனக்கு எது ஒத்துப்போகிறதோ அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை வரும். கைமாத்தா வாங்கின இடத்துல இன்றைக்கி திருப்பி தருவீங்க. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, அவரை பார்க்கும்போதெல்லாம் மனசு பதக்குன்னு இருந்துச்சு, இன்றைக்கி பரவாயில்ல திருப்பி கொடுத்துட்டோம், இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சுப செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் ஆதரவாக பேசுவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் செவ்வாய் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்த விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாணம் சீக்கிரம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டையும் அவசர அவசரமாக கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவரை துரோகியாக மாறுகிறார். ஆமாங்க, நீங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு கருத்து ஒருத்தவர் சொல்கிறாரு, அது உங்களுக்கு பிடிக்கலை, அது நடைமுறைக்கு ஒத்து வரலன்னா பகிரங்கமாக நீங்கள் எதிர்ப்பீங்க. எதிர்ப்பதற்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. உங்கள் எதிர்ப்பு குரலில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரிதாங்க அப்படின்லாம் முன்னால் பேசிட்டு பின்னால் போய் குழி தோன்ற வேலை, உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எதிராளி என்ன சொன்னாலும் அது ஒத்து வருவதாக இருந்தால் புகழ்ந்துவிட்டு, ஒத்து வராததாக இருந்து விட்டால் எதிர்க்கக்கூடிய மன தைரியத்திற்கு, அஞ்சா நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்தாலும், ஆனால் எல்லா வேலையும் நடந்துரும், எல்லாம் கூடி வந்துருச்சு, நல்ல சகுனம்தான், இனிமேல் கவலை இல்லை அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பரவாயில்ல, நாம் நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் உள் மனசுக்குள்ளார ஒரு ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்து வேறு விதமாக பேசினவங்கள்லாம் இன்றைக்கி மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு சாதித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் சரியாகி புரிதல் அதிகமாகும். வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வரட்டு கௌரவம் வறண்ட பாலைவனத்திற்குத்தான் அழைத்து செல்லும். ஆமாங்க,
பொதுவாகவே நீங்கள் பெருசாக கௌரவம் பார்க்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு பணிஞ்சு தான் போவீங்க. ஆனால் சிலர் வரட்டு கௌரவம் பார்ப்பாங்க. கௌரவம் வரட்டு கௌரவம் ரெண்டுமே தேவையில்லை. நாம் சரியாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு தானாகவே எல்லாமே சேரப்போகுது கௌரவம் அப்படின்னு தன்னுடைய நடத்தை கோலத்தை சரியாக பயன்படுத்தி எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் செலவுகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. நாம் ஏதோ இந்த 7 சனியில் சிரமத்தில் இருந்தாலும் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க குறை, நீங்கள் ஓகோன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் சொல்லணும், அவங்களா சொல்லிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க சொல்கிறபடி நாம் ஓகோன்னு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் தானே. 4 பல்லில் ஒரு பல்லு பலிக்காமலா போயிடுன்னு சில நேரங்களில் யோசித்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குங்க. பிள்ளைகளுடைய பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும். அவங்க போக்கில் விட்டு பிடிச்சி ஆதரவாக அனுசரணையாக பேசுனீங்கன்னா பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் காணோம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் செல்வாக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு சிலர் குறை சொல்லின்னு இருப்பாங்க. அதை கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் வேலை சுமையும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.